இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெருங்காயத்துக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை மேலை நாட்டில் நிறையா பேர் பிசாசு மலம் அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்தினாங்க. ஆனால் ஒரு ப்ளூ ஃபீவர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வரைச்சே அந்த பெருங்காயத்தை கடவுளின் அமிர்தம் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடினாங்க. ஸோ அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிரம்பினது தான் இந்த பெருங்காயம். ஸோ இந்த பெருங்காயம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றி காய்ச்சல், அதுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த பெருங்காயம். இந்த பெருங்காயத்தை கொஞ்சோண்டு எடுத்து மோரில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் குளிர்ச்சி ஆகும். ரெண்டாவது கால்சியம் இதில் நிறையா இருக்குது பெருங்காயத்தில். அதனால் கால்சிய சத்து உங்களுக்கு கிடைக்கும். அது நுண்ணுயிராக இருக்கிறத உள்ளே இருக்கிற அத்தனை நுண்ணுயிர்களையுமே, தேவையற்ற நுண்ணுயிர்களை அது கொன்னுடும். அதனால் பன்றி காய்ச்சல் தரும் நுண்ணுயிரையும் வாலையும் சுருட்டக்கூடும். பன்றி காய்ச்சல் கண்டிப்பாக பெருங்காயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு காய்ச்சலும் உங்களுக்கு வராது. கலப்பணமே இல்லாத பெருங்காயத்தை வாங்கி நீங்கள் குழம்புலையோ ரசத்துலேயோ எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறச்சே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற உப்புசம் குறையும், வாயு தொல்லையை இதுக்கு சரி பண்ணும், நாள்பட்ட மலத்தை சரியாக்கக்கூடிய தன்மை பெருங்காயத்துக்கு நிறையாவே உண்டு. ரொம்ப தாவர எல்லா இதுவுமே அந்த பெருங்காயத்தில் இருக்குது. ஸ்டார்ச் இருக்குது, எல்லா சுண்ணாம்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப தேவையானது. ஸோ இதை நம்ம இயற்கையாக கடவுள் கொடுத்துருக்குற ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த பெருங்காயம். அதே மாதிரி பெண்களுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து. அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு எது சாப்பிட்டாலுமே நெஞ்சுக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த மாதவிடாய் காலத்துலேயும் சில பேர் வாந்தி எடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை மோரில் விட்டு இந்த பெருங்காயத்தை கொடுக்குறச்சே அது அவங்களுக்கு ஜீரண சக்தியை அது உருவாக்குது. அதே மாதிரி இரத்தப்போக்கு இல்லாமல் சரி பண்ணுறதுலேயும் பெருங்காயம் ஃபஸ்ட்டு இடத்த ப்ளே பண்ணுது. ஸோ குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாமா? குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். கருவில் இருக்கிற குழந்தைக்கும் இது ரொம்ப நல்லது. அஜீரணத்தை போக்கக்கூடியது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், காலையில் உங்களுக்கு மோஷன் தொல்லை எதுவுமே இல்லாமல் க்ளீனாக ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த பெருங்காயம். புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியதும் இந்த பெருங்காயம். இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிரம்பின இந்த பெருங்காயத்தை நம்மளுடைய உணவில் சாம்பார் வைக்கிறச்சையோ ரசம் வைக்கிறச்சையோ போட்டு நம்ம சாப்பிட்றச்சே அந்த அத்தனை பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் என்ன செஞ்சுருங்க, இதை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.